ஒரு வாரம் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் கேரளாவிலேருந்து. இப்போ வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதவை திறந்த உடனே உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு செடியை தான் பார்த்தேன். செடியெல்லாம் வாடி இருந்தது. அதனால் வந்த உடனே ஃபஸ்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிடுவோன்னு எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிட்டேன்னா. அப்புறமா கிரில்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. அதையும் ஈர துணியை வச்சு இந்த சைடு கிரிலும் அப்புறம் இதே மாதிரி அந்த சைடு கிரிலும் 2 சைடும் துடைச்சிக்கிட்டோம். ஏன்னா துணியெல்லாம் நிறையா இருக்குது. அழுக்கு துணி கொண்டு வந்தது. ஒரு வாரத்துக்கான துணியை நீ துவைக்கணும். இதில் தான் நம்ம காயப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு நான் திறந்து பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் எல்லாமே பூசணம் பொத்து போய் இருந்தது. தேங்காயிலேருந்து எல்லாமே கெட்டு போயிடுச்சு. எல்லாமே ஃபங்கல் வந்த மாதிரி இருந்தது. ஒரு வாரம் வெளியில் போகிறனால ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தோம். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாமான் எல்லாமே கிச்சனுக்கு மேலே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கிச்சனை பார்க்கலாமா. ஃப்ரிட்ஜில் உள்ள சாமான் எல்லாத்தையுமே கிச்சனில் எடுத்து வச்சுட்டேன். இதில் எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மிச்சது எல்லாமே வேஸ்ட்டு தான். கொஞ்சோண்டு ரைஸ் வச்சுருந்தேன். அதுலேயும் தண்ணி ஊற்றி தான் போட்டுட்டு போனேன். அதுவுமே ஒரு மாதிரி புளிச்சிருச்சு. மாங்காய் பச்சடியுமே கெட்டு போயிட்டு அதையுமே தூர போடுறேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை துடைச்சிடலாம். ஏன்னா இப்போ சாப்பிட உட்காரணும்னு வெளியில் தான் ஆர்டர் பண்ணி பீஸா வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள ஸ்டாண்டெல்லாம் நான் கழுவிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணால் தான் சாமானெல்லாம் உள்ளே வைக்க முடியும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடித்த உடனே அடுத்த வேலை துணி துவைக்கிற வேலை தான். துணி 2 சுட்கேஸ் நிறையா இருந்தது. பாதி கையாலையும் பாதி வாஷிங் மிஷின்லையும் போட்டுட்டேன். தூங்கி எந்திரிச்சதும் இப்போ மணி காலையில் 7 மணி. நைட்டு படுக்க 1 மணி ஆகிட்டு. கிச்சனை மட்டும் நான் க்ளீனே பண்ணலை. கிச்சன் எல்லாமே அழுக்காக தான் இருந்தது. இப்போ நான் பாத்திரத்தையும் கழுவிட்டு கிச்சனையும் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். துணியெல்லாம் காய போட்டாச்சு. இந்த வீடியோ யாருக்குன்னா, இவன் நல்லா வெளியில் சுற்றுறான்னு சொல்கிறவங்களுக்கு தான். எவ்வளோ தான் வெளியில் சுற்றினாலும் ஒரு மாத கணக்கில் ஊரில் இருந்தாலுமே திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ வேலை இருக்கும். இன்னும் என்னுடைய வேலை முடியல. நைட்டு ஸ்டார்ட் பண்ணது டயர்டில் நைட்டு 1 மணிக்கு தூங்கியாச்சு. காலையில் 7 மணிக்கு இருந்துச்சு. கிச்சன் அவ்வளோ க்ளீன் பண்ணி இப்போ குடிக்கிறதுக்கு வெந்நியும் வச்சாச்சு. கிச்சனில் வேலை முடியாததுனால நாஸ்டாவும் வெளியே வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன். நான் வீட்டில் ஒரு காய்கறியுமே இல்லை. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் வெளியில் உள்ள சாப்பாடு தான். சரி வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடலான்னு நான் வெளியில் இப்போ காய்கறி வாங்க போகிறேன். அடுத்த வீடியோ காய்கறியிலேருந்து மத்தியானம் என்ன சமையல், நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.